ஓம் நமச்சிவாய. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். கார்த்திகை சோமவார விரதத்தின் மகிமையை பற்றி இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். கார்த்திகை மாதத்தில் தினமும் வீடுகளில் விளக்கேற்றுவதுடன் சோமவாரங்களில் விரதம் இருந்து வழிபடுவது மிக மிக உயர்வான பலனை தரும். சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய 8 வகையான விரதங்கள் பிரதானமான விரதமாக கருதப்படுவது கார்த்திகை சோமவார விரதம். அனைத்து மாதங்களிலும் திங்கட்கிழமை வருகிறது என்றாலும் கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமைக்கு மட்டும் தனிச்சிறப்பு உண்டு. அதனால்தான் வேறு எந்த மாதத்திலும் இல்லாமல் கார்த்திகை மாத திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் நடத்தப்படுவது வழக்கமாக உள்ளது. இதை தரிசிப்பதே மிகப்பெரிய புண்ணிய பலனாக சொல்லப்படுகிறது. சூரிய பகவான் விருச்சிக ராசியில் பயணிக்கும் மாதமான கார்த்திகை மாதம் இருள் நிறைந்த மழை காலத்திற்கான மாதமாகும். இந்த இருளை போக்குவதற்காகத்தான் இந்த மாதம் முழுவதும் விளக்கேற்றி வழிபடும் வழக்கம் ஏற்பட்டது. ஆதியும் அந்தமும் இல்லாத சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி அளித்ததாலும் இந்த மாதத்தில் விளக்கேற்றி இறைவனை ஜோதி வடிவமாக வழிபடுகிறோம். கார்த்திகை மாதம் என்பது நம்மை சுற்றி இருக்கும் இருளை மட்டுமின்றி நம்முடைய வாழ்க்கையில் இருளை சூழ காரணமாக இருக்கும் துன்பங்களையும் தடைகளையும் போக்கி ஒளிமயமான வாழ்க்கையை தரும் மாதம் என்பதால் தான் கார்த்திகை மாதத்தில் விளக்கேற்றி வழிபடுகிறோம். கார்த்திகை சோமவார விரத சிறப்புகளை பற்றி இப்போது பார்ப்போம். ஒருமுறை தட்சன் அளித்த சாபம் காரணமாக சந்திரன் தன்னுடைய பொலிவை இழந்து தேய்ந்து வருகிறான். தன்னுடைய சாபம் நீங்க சிவபெருமானை தஞ்சமடைந்த சிவபெருமான் அந்த சந்திரனை தன்னுடைய தலையில் சூடி அவனின் சாபத்தை சிவபெருமான் போக்கிய மாதம் இந்த கார்த்திகை மாதம்தான். நம்முடைய மன சஞ்சலங்கள், குழப்பங்கள், கவலைகள், தடுமாற்றங்கள் ஆகியவற்றிற்கு காரணமானவர் சந்திரன்தான். இவை அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியுடன் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும், நாம் நினைப்பது அனைத்தும் நடக்க வேண்டும் என்றால் பிறை சந்திரனை தலையில் சூடிய சிவபெருமானை வழிபட வேண்டும் என்பதை உணர்த்துவதே இந்த கார்த்திகை சோமவார சிறப்பாகும். கார்த்திகை சோமவாரத்தில் முழு நேரம் உபவாசமாக இருந்து வழிபடுவது பலரது வழக்கம். அப்படி உணவு சாப்பிடாமல் இருக்க முடியாதவர்கள் ஒருவேளை உணவு எடுத்துக்கொண்டு அல்லது பழங்கள் மட்டுமோ சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். கார்த்திகை மாதத்தில் வரும் 5 திங்கட்கிழமைகளிலும் விரதம் இருக்க முடியாதவர்கள் கடைசி திங்கட்கிழமையான டிசம்பர் அடுத்த மாதம் 16ஆம் தேதி, அதாவது மார்கழி மாதம் 1 தேதியில் வரும் சோமவாரத்தில் மட்டுமாவது விரதம் இருந்து வழிபடுவதால் கார்த்திகை மாதத்தில் வரும் 5 சோமவாரங்களிலும் விரதம் இருந்த பலனை பெற முடியும். கார்த்திகை சோமவாரத்தில் விரதம் இருக்க முடியாதவர்கள் அன்றைய தினத்தில் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கும் சங்கு பூஜையிலும் சிவனுக்கு நடக்கும் சங்காபிஷேகத்திலும் கலந்து கொள்ளலாம். சிவ அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். யாராவது 2 பேருக்காவது அன்னதானம் வழங்கலாம். சந்திரனுக்குரிய அரிசியால் செய்யப்பட்ட உணவை தானமாக வழங்குவதால் சந்திரனால் ஏற்படும் தோஷங்கள், ஜாதக குறைபாடுகளை நீக்கும். சந்திரனின் பலம் அதிகரித்து சந்திரனின் ஆசி கிடைப்பதால் சிவனின் அருளால் நாம் வேண்டுவது அனைத்தும் நடக்கும் என்பதால் தான் கார்த்திகை சோமவாரத்தில் சிவ வழிபாடும் அன்னதானமும் சிறப்பாக சொல்லப்படுகிறது. இதுவே கார்த்திகை சோமவாரத்தின் விரதம் இருப்பதின் முறையும் அதனால் கிடைக்கும் பலன்களும், அவ்வாறு இருக்க முடியாதவர்கள் என்ன செய்து அப்பலனை அடையலாம் என்பதை பற்றியும் பார்த்தோம். ஒவ்வொருவரும் சிவனின் அருள் பெற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.